பிரைஸ் தி லார்ட். இந்த நாளிலும் கூட ஆண்டவருடைய பாடுகளை, சிலுவை காரியங்களை தியானித்து கொண்டிருக்கிறோம். 40 நாட்கள் இந்த உபவாச காலங்களிலே ஆண்டவருடைய பாடுகளை தியானிக்கிறீர்கள் என்று அறிந்து கொண்டேன். எனவே அதை சம்பந்தமான ஒரு பிரசங்கத்தை நாம் கேட்கலாம் என்று ஆண்டவருக்குள்ளாய் விசுவாசிக்கிறேன். வேதத்தில் கையில் வைத்துள்ளவர்கள் ஒரு பகுதியை எடுத்துக்கொள்ளலாம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 22வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசிக்கலாம். ஆதியாகமம் 22 வசனம். அப்பொழுது அவர், உன் புத்திரனும் உன் ஏக சுதனும் உன் நேச குமாரனுமாகிய ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்து கொண்டு மோரியா தேசத்திற்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலைகளில் ஒன்றின் மேல் அவனை தகன பலியாக பலியிடு என்றார். அல்லேலூயா. ஆண்டவர் ஆபிரகாமுக்கு ஒரு நல்ல ஒரு மகனை கொடுத்தார். அநேக ஆண்டுகள் கழித்து ஒரு குமாரனை கொடுத்தார். ஒரு மகனை கொடுத்த உடனே ஆபிரகாமுக்கு ரொம்ப சந்தோஷம் உண்டாகியிருக்கும். பிரைஸ் தி லார்ட். எல்லாம் இங்கே கவனிக்கலாம், ஒரு வசனம்தான் படிச்சிருக்கு. பிரைஸ் தி லார்ட். அப்போ ரொம்ப சந்தோஷமாக இருந்திருக்கும். பரவாயில்ல, ஆண்டவர் இத்தனை காலங்கள் கடந்து நமக்கு அற்புதம் செய்திருக்கிறார். அதாவது எந்த மனுஷனும் செய்தாலும் சரீரம் செத்த ஆபிரகாமுக்கும் கர்ப்பம் செத்து போன சாராளுக்குமாய் கர்த்தர் அற்புதம் செய்தார். பிரைஸ் தி லார்ட். முதலாவது நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர் அப்படின்னு பார்த்தா, எது நடக்காதோ அதை நடக்க வைப்பார். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். எது வாய்க்காதோ அதை வாய்க்க பண்ணுவார். எது முடியாதோ அதை முடிய பண்ணுவார். அதுதான் நம்ம ஆண்டவர். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கடனுக்காக, வியாதிக்காக, இதெல்லாம் அற்ப காரியம். பாடின ஒரு பாட்டு, நல்ல பாட்டு பாடினார் இல்லைங்களா? முதலாய் தேவனுக்கு உகந்ததை தேடு, பின்பு எல்லாமே உனக்கு சேர்த்து தந்திடுவார், கூட கொடுத்துடுவார். அப்போது நம்ம ஆண்டவரோட நம்ப வேண்டியது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆண்டவர் எனக்கு சாப்பாடு தருவார், காரு கொடுப்பார், வீடு கொடுப்பார், என் பொண்ணுக்கு நல்ல மாப்பிள்ளை கொடுப்பார், பையனுக்கு நல்ல இதெல்லாம் இல்லை. நம்ம ஆண்டவர் எப்படிப்பட்டவரை நம்ம வரணும்னா, எதெல்லாம் நடக்காதோ அதையெல்லாம் கர்த்தர் செய்வார். எதெல்லாம் சான்ஸே இல்லைன்றமோ அதை செய்கிறவர் தான் நம்ம ஆண்டவர். அல்லேலூயா. அப்போது சரீரம் செத்த ஆபிரகாமுக்கும் கர்ப்பம் செத்து போன சாராளுக்கும் கர்த்தர் சொல்கிறாரு, உன் சந்ததியை வானத்து நட்சத்திரம் மாதிரி நான் பெருக பண்ணுவேன். கடற்கரை மண்ணுன்றது அது வேறு சந்ததி. 2 சந்ததி. ஒன்று மண் சந்ததி, இன்னொன்று அதனால தான் நிறைய பெட்ரோல்லாம் அங்கே கிடைக்குது. அது என்ன, அந்த மண்ணுக்குரியது. நட்சத்திரம் இருக்குது பாருங்கள், அதெல்லாம் நாம கரங்களை தட்டி கர்த்தரை கனப்படுத்தும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. நம்ம நல்ல கை, நம்மள நட்சத்திரமாக நல்ல கை தட்டணும். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நம்மள நட்சத்திரங்கள், நம்மளாம் பிரகாசிக்கிறவர்கள், நம்மளாம் ஒளி வீசுகிறவர்கள். பிரைஸ் தி லார்ட். அப்போ நம்மளோட வாழ்க்கையில் எதெல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறோமோ, நான் அடிக்கடி சொல்லுவேன், என் வாழ்க்கை முடிஞ்சிருச்சு, என் எதிர்காலம் முடிஞ்சிருச்சு, என் படிப்பு முடிஞ்சிருச்சு, என் தொழில் முடிஞ்சிருச்சு அப்படின்னு முற்றுப்புள்ளி வச்சுருக்கோம் பாருங்கள். நம்ம ஆண்டவர் என்ன பண்ணுவார்னா, ஒன்றும் செய்ய மாட்டார். கிட்ட வந்து அந்த ஃபுல் ஸ்டாப்புக்கு கிட்ட ஒரு லைட்டாக ஒரு கோடு போடுவார். என்ன ஆகிடும்னா, கமா. முடிந்ததை திரும்ப கர்த்தர் துவக்குவார். அல்லேலூயா. நடக்காததை நடக்குன்னு சொல்லுவார். இதுதான் ஆபிரகாமுக்கு சொன்னார். சரி, குழந்தைய கொடுத்துட்டா பயங்கர சந்தோஷம், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கர்த்தர் சொல்கிறாரு, ஆபிரகாமே, உன் நேசகுமாரன், உன் ஏக புதல்வன், ஒரே மகன், அவரை பலி கொடுக்கணும். எங்கே பலி கொடுக்கணும்னா, நான் உனக்கு குறிக்கிற மலையில் போய் பலி கொடுக்கணும். பிரைஸ் தி லார்ட். இந்த ஆபிரகாமோட வாழ்க்கை பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரியாக தான் இருக்கும். என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒழுங்காக குடும்பத்தோடு கூட எல்லாம் இருக்கும்போது, நான் உனக்கு காண்பிக்கிற தேசத்துக்கு போனார். எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தார். அதாவது ஆண்டவருக்கு ஒரு விஷயத்தில் கீழ்ப்படிஞ்சிட்டேன்னு வைங்களேன், அதோட கூட முடிஞ்சிருச்சு இல்லை, திரும்ப திரும்ப கர்த்தர் பண்ணிக்கிட்டே இருப்பார். சில பேர் சொல்லுவாங்க, எத்தனை பாடு தான் பிரதர் அனுபவிக்கிறது, எத்தனை பிரச்சனை தான் அனுபவிக்கிறது, ஏதோ விசுவாசத்துக்குள்ளே வந்தோம், சபைக்கு வந்தோம், ஞானஸ்தானம் எடுத்தோம், ரட்சிக்கப்பட்டோம், திருவிருந்தில் பங்கு பெற்றோம், ஒழுங்காக சபைக்கு வரோம், ஒரு பிரச்சனை வந்து முடிஞ்சிருச்சுன்னு பார்த்தீங்கன்னா தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குன்னா அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. அல்லேலூயா. இங்கே நிம்மதி பெருமூச்சு விடுவதற்கெல்லாம் நேரம் கிடையாது. இங்கு ஆவிக்குள்ளாய்
பெருமூச்சு விடுவதற்காகத்தான் கர்த்தர் நம்மை அழைத்து இருக்கிறார். எல்லாம் முடிஞ்சிருச்சு, இனி அப்படியெல்லாம் எதுவுமே கிறிஸ்துவ வாழ்க்கையில் கிடையாது. அல்லேலூயா. நமக்கு பாடு வரும், ஜெயிப்போம், கொஞ்சம் உட்காருவோம், அடுத்த பாடு வரும், அடுத்து ஜெயிப்போம். அல்லேலூயா. 10th பப்ளிக் எழுதுறான், ஸ்டேட் ஃபஸ்ட் ரேங்க் வந்துடுறான், ஸ்டேட்டு ஃபஸ்ட்டுன்னு வைங்க. +2 வரும்போது இல்லை +1 வரும்போது அவன் ஸ்டேட் ஃபஸ்ட்டு வந்திருக்கிறான், அவன்லாம் எக்ஸாம் எழுதக்கூடாதுன்னு எந்த கவர்மெண்ட்டாவது சொல்லியிருக்காமா? +1க்கும் மறுபடியும் எழுதுகிறான். +2 வந்துருச்சு, நான் 10thலேயே ஸ்டேட் ஃபஸ்ட்டு, என்னை அடிச்சுக்க ஆள் கிடையாது, நான் +2எல்லாம் எழுத வேண்டான்னு கவர்மெண்ட் சொல்லியிருக்கேன், எங்கே சொல்லியிருக்கா? அவனுக்கு பப்ளிக் வந்துக்கிட்டே தான் இருக்கும். காலேஜுக்கு வந்தாலும் அங்கேயும் செமஸ்டர், ஃபஸ்ட்டு செமஸ்டர்லேயும் அவன் வந்து 90 வாங்கினான்னு வைங்க, அவன் ஃபஸ்ட் செமஸ்டர் 90 எடுத்துட்டான், இதோட நான் விட்டுருங்கன்னு விட்டாங்களா? போட்டு அடின்னு அடிக்கிறாங்களா இல்லையா? இதுதாங்க ஆவிக்குரிய வாழ்க்கை. அல்லேலூயா. ஒரு முறை ஆண்டவருக்கு கீழ்ப்படிஞ்சிட்டா சாகிற வரைக்கும் கர்த்தருக்கு கீழ்ப்படிவது தான் நம்மளை விழுந்த கடமையாக இருக்கிறது. இதிலெல்லாம் சாக்கு போக்கெல்லாம் கிடையாது. அல்லேலூயா. பாருங்க, அவங்க ஒன்று பண்ணுறதில்ல, அவங்க நல்லா இருக்கிறாங்க. ஆண்டவர் யாரை நேசிக்கிறாரோ அவங்களுக்கு பிரச்சனை வந்துக்கிட்டு தான் இருக்கும். அந்த சபையில் நல்லா இருக்கிறாங்க, அந்த சபையே கர்த்தர் நேசிக்காமல் இருக்கலாம், யாருக்கு தெரியும்? அல்லேலூயா. பிரைஸ்ல ஒரு சின்ன ஒரு கதை உண்டு. ஒரு கருப்பு நிற மனுஷன், கருப்பர், ஆப்பிரிக்கா கண்டத்தில் ஒரு கருப்பர் என்ன பண்ணால், ரொம்ப ஆலயத்துக்கு ஒழுங்காக போகிறவர், பயங்கரமான செபிக்கிற. ஒரு ஞாயிற்றுக்கிழமை அவரால் ஆலயத்துக்கு போக முடியாத ஒரு சூழ்நிலை, ஒரு இடத்துக்கு போகணும். ரொம்ப துக்கத்தோடு கூட அந்த காட்டு வழியாக அப்படியே ஜெபம் பண்ணிவிட்டு அப்படியே புலம்பிட்டு, ஆண்டவரே இந்த ஆராதனை பங்கு பெற முடியலையே அப்படின்னு போயிட்டு இருக்கும்பொழுது தூரத்தில் ஒரு நல்ல பாடல் சத்தம் கேட்டுச்சான். பரவாயில்ல, போகிற வழியிலேயே ஒரு ஆராதனை இருக்குது, கலந்து கொள்ளலான்னு வேகமாக ஓடி என்ன பண்ணார், அந்த போனால் ஒரு நல்ல அழகான ஒரு ஆலயம், நேராக உள்ளே போய் முழங்கால் போட்டு அப்படியே ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கிறாரா. ஒருத்தர் வந்து அப்படியே சட்டை காலரை பிடிச்சாரா, எழுந்துருனாரா. என்னன்னு கேட்டால், எழுந்துருனா. ஐயா, நானும் கிறிஸ்தவன், நான் ஆலயத்துக்கு வந்திருக்கிறேன். அதெல்லாம் பரவாயில்ல, இங்கே இருக்கிற முகத்தையெல்லாம் பாரு, முகத்தை பாரு, நாங்கள் எல்லாரும் வெள்ளையர்கள், நீ கருப்பன். வெள்ளையர்கள் ஆலயத்தில் கருப்பனுக்கு இடம் இல்லை அப்படின்னு சொன்னாலாம். நேராக வாசலுக்கு கொண்டு போய் விட்டாலாம். சரி, வாசல் நீ இன்னும் பார்க்குறேன்னாராம். வெள்ளையர்கள் ஆராதனை கருப்பர்கள் பார்க்கக்கூடாதுன்னு கதவை அடைச்சிட்டானோ. இந்த பக்கம் வந்தால் இந்த கதவை அடைச்சிட்டான், அந்த பக்கம் வந்து அந்த கதவை அடைச்சிட்டான். இந்த கருப்பு மனுஷனுக்கு ரொம்ப துக்கம். ஆண்டவரே, ஆராதனையில் பங்கு பெற தான் முடியல, பார்க்கக்கூட எனக்கு தகுதி இல்லையா அப்படின்னு சொல்லி அங்கேயே முழங்கால் படிட்டு அழுது ஜெபம் பண்ணா கர்த்தர் மெல்ல பேசினாராம். மகனை, ஏன் அழற? ஆண்டவரை உள்ளே விட மாட்டிருக்கான். 20 வருஷமாக நானே உள்ளே போக ட்ரை பண்ணி வெளியே நிற்கிறேன்ப்பா. 20 வருஷமாக நானே வெளியே தான் நிற்கிறேன். அவனா வரான், அவனா பாடுறான், அவனா ஜெபம் பண்ணுறான், அவனா பிரசங்கம் பண்ணுறான், அவனா போய்கிட்டு இருக்க, எனக்கே இடம் இல்லை. நான் இல்லை, நீ ஏன் கவலைப்படுறேன்னாராம். பிரைஸ் எல்லாம். அல்லேலூயா. ஆண்டவர் இல்லாத ஆலயங்கள் உண்டு, ஆண்டவர் இல்லாத ஆராதனைகள் இருக்கிறது. அப்படின்னா எங்கு பாடோ, எங்கு உபத்திரமோ, எங்கு வேதனை, எங்கு நெருக்கமோ, எங்கு அவமானங்கள் வருகிறதோ அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. நீங்கள் சரியாக போகிறீங்கன்னு அர்த்தம். பிரதர், ரட்சிக்கப்பட்ட நாள்லேருந்து என்னை ஒருத்தரும் திட்டலை, ஒருத்தர் என்னை பேசலை, ஜாலியாக இருக்கிற. மாமியார் கூட நல்லா இருக்கிறாங்க, மருமக கூட நல்லா இருக்குது, ஒரு பிரச்சனையில் சந்தோஷமாக இருக்கிறேன்னா நம்ம ட்ராக் சரியில்லை, நம்ம வழி சரியில்லை. பாடுகளும் உபத்திரங்களும் வேதனைகள் நெருக்கங்களும் வந்து கொண்டே இருக்கு பாருங்க. சரியான பாதையிலே போய்கொண்டு இருக்கிறோம் என்பதற்கு அடையாளமே அதுதான். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, ஒரு முறை நான் வான்னுட்டேன், இப்போது காண்பிக்க தேசத்துக்கு குறிப்பிட்ட ஒரு முறை போனேன், இப்போது நான் சொல்கிற இடத்துக்கு வா, என்ன பண்ணு, நான் சொல்கிற மலைகளில் ஒன்றில் உன் மகனை பலியிடுன்றார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இப்போ ஆபிரகாம் இடத்துல இருந்து என்ன சொல்லி, ஆண்டவரே கொடுத்தீர், சந்தோஷம், வெட்ட சொல்கிறீர்களா, வெட்டுற, எங்கே வெட்டின உமக்கு என்ன? அல்லேலூயா. கேள்வி நல்லா இருக்கா இல்லையா? நல்லா இருந்தா ஆமான்னு அப்படியே உத்து பார்க்கக்கூடாது. என் பையனை தகன பலி பண்ண சொன்னீர், நான் எங்கே தகன பலிட்டா உமக்கு என்ன? வெட்ட தானே சொன்னீர், நீ கொடுத்தது போதும் ஆண்டவர், போய்ட்டு சரக்குன்னு வெட்டியிருப்பேன். ஆனால் 3 நாள் பிரயாணம் ஆண்டவர் பண்ணுறார். என்ன காரணம்னு கேட்டால், இந்த பிரயாணம் பண்ண 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 ஆபிரகாமுக்கு மனசு மாறுதா. மகன் மடியில் படுத்திருப்பான், அப்பா எப்பப்போ அம்மா கிட்ட போகலான்னு கேட்பார்.
அப்போ இதெல்லாம் ஆபிரகாமுடைய மனசை உடைச்சி, இல்லை ஆண்டவரே பண்ண முடியாதுன்னு எங்கேயாவது பண்ணிடுவாருன்னு கர்த்தர் பார்த்துக்கிட்டே இருக்கிறார், பார்த்து கொண்டே இருக்கிறார். ஆமே, நம்முடைய கர்த்தருடைய கண்கள் நம்மை நோக்கி கொண்டு தான் இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். இப்போது ஏன் மலைக்கு மேலே கொண்டு போய் காண்பிக்கிற மலையில் போய் பலியிடுனா, நம்ம வேதத்தை நல்லா ஆராய்ந்து பார்த்தால் இந்த மலைகளில் நடக்கிற சம்பவங்கள் எல்லாமே அதிக முக்கியத்துவம் உள்ளதாக இருக்கிறது. அல்லேலூயா. உலகத்தில் கேவலமான பாவம் பிரவேசித்தது எங்கே அப்படின்னு பார்த்தா மலையில் தான். இந்த லோத்து மூலமாக அந்த மலையில் இருக்கும்பொழுது தான் ஃபஸ்ட்டு ஆண்டவர் சொல்கிறாரு, சமபூமியில் எங்கே நில்லாத மலைக்கு ஓடி போனார். அப்போ இவர் ஏற்றுக்கல, நான் அவ்வளோ தூரம் ஓட முடியாது, செத்து போயிடுவேன், இங்கே இருக்கிறேன்னு சொல்லி அவருக்கு இஷ்டப்பட்ட இடத்துல இருந்துட்டார். இப்போ இங்கே இருக்க பிடிக்கலன்னு சொல்லி பயமாக இருக்குன்னு இப்போ மலைக்கு போகிறேன்ட்டு இவராக போகிறார். அதாவது கர்த்தர் எப்போ சொல்கிறாரோ அப்போ தாங்க செய்யணும். அல்லேலூயா. அவனவன் தன் தன் காலத்தில் தன் தன் கனியை கொடுக்கணும். அல்லேலூயா. ஆண்டவர் நம்ம அழைச்சார்னா எப்போ அழைக்கிறாரோ அப்போ வரணும். கர்த்தர் எப்போ சொல்கிறாரோ அப்போ செய்யணும். ஆண்டவர் எப்போ நில்லுன்றார் அப்போ நிற்கணும், எப்போ ஓடுன்றார் அப்போ ஓடணும். கர்த்தர் சொல்லும் பொழுதெல்லாம் விட்டுட்டு நமக்கு சௌகரியமான பொழுது நான் போவேன்னு நினச்சா அங்கே பிரச்சனை வரத்தான் செய்யும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அன்னைக்கு சொன்னீர் ஆண்டவரே, அது அன்னைக்கு சொன்ன, நீ அன்னைக்கு போய் இருக்கணும். இன்னைக்கு நீ போனது பாவத்திற்கு. அப்போ கர்த்தர் பார்க்கிறார். அப்போ உலகத்தில் பாவம் எப்படி பிரவேசித்ததோ அதே விதமாகத்தான் பாவத்தை போக்கும்படியாக தேவன் விரும்பினார். அல்லேலூயா. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். எனக்கு இந்த மற்ற நாட்களில் பிரசங்கம் பண்ணுறதை விட இந்த லெந்து காலங்களில் பிரசங்கம் பண்ணால் கொஞ்சம் நல்லா இருக்கும். அல்லேலூயா. நான் இல்லை, ஊழியக்காரங்களுக்கே நல்லா இருக்கும். அப்போ தான் ஜனங்களை நல்லா திட்டலாம். எப்போ என்ன பண்ணலாம்? நல்லா திட்டுறது பிடிக்கலாம். இப்படி பண்ணாதே, அப்படி பண்ணாதே. மற்ற நாட்கள் அப்படியெல்லாம் என்ன பண்ண முடியாது, பேச முடியாது. பரவாயில்ல, நான் உங்களுக்கு திட்ட வரல. என்னன்னு கேட்டிங்களா, இந்த லெந்து காலங்களில் நம்ம நிறைய தெரியறது கிடையாது. இப்போது இயேசுவானவர் எதற்காக பெத்லகேமில் வந்து பிறந்தார் அப்படின்னா மீகா சொல்லியிருக்கிறார். எப்ராத்தில் உள்ள பெத்லகேம் நீ சின்னதல்ல, இஸ்ரவேல் ஆளும் பிரபு உன்னிடத்திலிருந்து புறப்படுவார் அப்படின்னு சொன்னதுனால அங்கே பிறந்திருக்கிறார். அதெல்லாம் இல்லை, ஒரு நோக்கம் உண்டு. அதனால் மீகா தீர்க்கதரிசி பேசியிருக்கா. என்ன நோக்கம்? நம்ம தமிழில் ஒன்று சொல்லுவோம் பாருங்க, முள்ளை எதாவது எடுக்கணும், வைரத்தை. அப்போ ஆண்டவர் பார்க்குறாரு, உலகத்தில் பாவம் எப்படி பிரவேசித்ததோ அதே விதமாகத்தான் பாவத்தை போக்க வேண்டும் என்று கர்த்தர் திட்டம் பண்ணினார். பாவம் எப்படி பிரவேசித்தது? இப்போ பாவம் எங்கே வந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, முதல் மீறுதல் எங்கே வந்தது? பாவம்னா என்னங்க, குடித்தாதான் பாவமா, விபச்சாரம் வேசித்தனம் பண்ணாதான் பாவமா? அப்படி கிடையாது. ஆண்டவர் சொன்னதை மீறினாலே பாவம் தான். நியாயப்பிரமாணத்தை மீறுவது தான் பாவம். ஆண்டவர் சொல்கிறத நிற்காதன்னு நின்னா பாவம், பார்க்காதன்னு சொன்னால் பார்த்தா பாவம், செய்யாதன்னு சொன்னால் செஞ்சால் பாவம். அல்லேலூயா. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அப்போ ஆண்டவர் பார்க்குறாரு, ஒரு தோட்டத்தை உண்டாக்குறாரு, ஆதாம் ஏவாளை உண்டாக்குறாரு, தோட்டத்தில் வச்சுட்டாரு, எல்லாத்தையும் சாப்பிடலாம். ஆண்டவர் சொல்கிறாரு, ஆதாமே எல்லாம் சாப்பிட்லாம், இந்த நடு சென்டர். என்ன சென்டர்? நடுன்னா என்ன, சென்டர்னா என்ன? ரெண்டும் நடுனாலும் ஒன்று தான். ஆனால் நமக்கு ஒரு பழக்கம், ரெண்டும் சேர்த்து தான் சொல்லுவோம். பட் ஆனால் பிரதர் அப்படின்னுவோம். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இந்த கிரிக்கெட் ஆடும்போது பந்து ஒருத்தர் அடித்தானா மேலே வந்துச்சுன்னா கேட்ச் பிடின்றான். கேட்சுனாலும் பிடிக்கிறது தான், புடின்னா சில நேரங்களில் நம்ம சொல்கிறதெல்லாம் யோசித்து பார்த்தா நம்ம எவ்வளவு முட்டாள்களாக இருக்கிறோன்னு நமக்கே தெரியறது இல்லை. ஆனால் நம்மெல்லாம் நினச்சிக்கிறோம், நம்மளாம் யார்? சில பேர் சொல்லுவாங்க, அந்த சால்ட் உப்பு போடுன்னுவாங்க. என்ன உப்பு போடணும்? சால்ட்டுன்னா என்ன, உப்புன்னா என்ன? ரெண்டும் ஒன்று தானே. ஆனால் நம்மளை அறியாமலேயே நான் ஒரு லூஸு சொல்லுங்க அப்படின்னு நான் சொல்லலை, நீங்கள் தான் சொல்கிறீங்க.
அப்படின்னே பேசிக்கிட்டு இருக்கும். இப்போ கர்த்தர் சொல்கிறாரு, எல்லாம் சாப்பிடு, எதை சாப்பிடக்கூடாது? நடு சென்டரில் இருக்கிற இதை மட்டும் புசிக்கக்கூடாது. ஆனால் எல்லாத்தையும் விட்டுட்டு நம்ம ஏவாள் அக்காவுக்கு நடு சென்டர் மரத்து மேலே தான் கண்ணு போச்சு. அப்போ ஆண்டவர் பார்க்குறாரு, பாவம் எங்கேருந்து வந்தது? நடு சென்டர்லேருந்து வந்துச்சு இல்லையா? அப்போ பாவத்தை எங்கே போக்கணும்னா நடு சென்டரில் தான் போகும். அப்போ என்ன பண்ணுறாரு, ஒரு உலக வரைபடத்தை எடுத்து நல்லா விரித்து வச்சு ஒரு குண்டூசி எடுத்து அப்படியே சென்டராக வந்து அப்படியே ஒரு குண்டூசியில் குத்துனா அந்த உலகத்தினுடைய மத்திய பகுதி தான் பெத்லகேமா. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படும். அதனால தான் பெத்லகேமில் பிறந்தார். அதனால தான் நீ சிறியதாயினும் நீ சிறியதல்ல, நீ சின்னது தான், ஆனால் நீ நடு சென்டர். லேலோயா. அப்போ ஏன் பெத்லகேமில் பிறந்தார்னா எல்லாவற்றுக்கும் ஒரு காரணம் உண்டு. அப்போ பெத்லகேமில் வந்துட்டார். சரி, அடுத்து பாவம் எங்கேருந்து வந்தது? மரத்திலிருந்து வந்தது. அப்போ மரத்திலிருந்து பாவம் வந்தபடினால் மரத்தினால்தான் பாவத்தை போக்க வேண்டும் என்று இயேசுநாதர் சிலுவை மரத்தில் என்ன பண்ணார்? தொங்கினார். அப்போ பாவம் எப்படி வருதோ அப்படிதான் பாவத்தை கர்த்தர் போக்கினார். அப்போ சிலுவை மரத்திலிருந்து பாவம் வந்தபடினால் சிலுவை மரத்தை சுமந்து பாவத்தை பரிகரித்தார். அல்லேலூயா. அடுத்து பாவம் எங்கிருந்து வந்தது? இப்படி கை காமிச்சாலே தெரியும், பழத்தில் இருந்து. இதை சாப்பிடாதன்னா அதான் புசிப்புக்கு. நம்ம ஆளுங்களுக்கு எதெல்லாம் சரியில்லையோ அதுதான் அழகாக தெரியும். அல்லேலூயா. எதெல்லாம் லாயக்கில்லோ அதெல்லாம் அழகாக தெரியும். பிரைஸ் தி லார்ட். ஆமென். நல்லா தலை சீவுன்னு பிடிக்காது. தலையை நல்லா சீவிட்டு இப்படி கலைக்கிறான் பாருங்க, லூஸ் மாதிரி ஒருத்தன், அவன் பின்னாடி தான் மக்கள் நிற்பாங்க. எதெல்லாம் ஒழுங்கினமோ எதெல்லாம் அவலட்சணமோ அது மேலே தான் நம்ம கண்ணு போகும். பிரைஸ் தி லார்ட். ஏன்னா நாமெல்லாம் விசுவாசிகள். பிரைஸ் தி லார்ட். அப்போ பாவம் அடுத்து எங்கேருந்து வந்தது? இந்த பழத்தில் என்ன இருக்கும்? 2 பகுதி. ஒன்று சதை பகுதி இருக்கும், இன்னொன்று சாறு இருக்கும். அப்போ இந்த பழத்தினுடைய இந்த சதையும் அதில் இருக்கிற சாரும் பாவத்தை கொண்டு வந்தபடினால் அந்த சதை பகுதிக்காக தம்முடைய மாமிசத்தையும் அதனுடைய சாறுக்காக தம்முடைய இரத்தத்தையுமே கர்த்தர் சிந்தனை. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். அல்லேலூயா. வேதம் ரொம்ப அழகுமா, பைபிள் ரொம்ப அழகு. நமக்கு தெரியல. பைபிளில் இருக்கிற ஒவ்வொரு சம்பவங்களும் ஒவ்வொரு காரியங்களும் அர்த்த புஷ்டி நிறைந்தவர்கள், ரகசியங்கள் நிறைந்தவைகள். நம்ம கண்ணில் நம்ம அப்படி மேலே பார்க்கும்பொழுது மேலே தான் தெரியுது. ஆராய்ந்து பார்த்தால் அதில் ரகசியங்கள் அடங்கி இருக்கிறது. சரி, கர்த்தர் 6 நாள் எல்லாத்தையும் உண்டாக்குனாரா? சீக்கிரம் பதில் சொல்லுங்க, என்ன டைம் ஆயிடுச்சு. 6 நாள் உண்டாக்குனாரா? 7ஆவது நாள் ஓய்ந்திருந்தாரா? இந்த 6 நாள் கர்த்தர் உண்டாக்காத ஒன்று இன்னைக்கு உலகம் முழுசு நிறைஞ்சிருக்கு. என்னது? செல்ஃபோன். ஆனால் நானும் எந்த சர்ச்சுக்கு போனாலும் அதான் சொல்கிறாங்க. என்னைக்கு ஆதாம் ஏவாளும் கர்த்தருடைய வார்த்தை மீறினார்களோ அப்போ கர்த்தர் சொல்கிறாரு, ஆதாமே உன் நிமித்த பூமி சபிக்கப்பட்டு இருக்கும், அது உனக்கு முள்ளையும் குறுக்கையும் முளைப்பிக்கும். முள்ள கர்த்தர் உண்டாக்கலை, அது நல்லதில்லை. ஆண்டவர் உண்டாக்கினதெல்லாம் நல்லது என்று கண்டார். முள்ளெடுத்து கையில் குத்திட்டு மிகவும் நன்றாக இருக்கிறது. அல்லேலூயா. போகும்போது ஒரு முள்ளை எடுத்து ஏற்று வீட்டில் ஒரு கண்ணை குத்தி விட்டு இது நன்றாக இருக்கிறதான்னு கேட்டு பாருங்க. முள் கெட்டது, அது கர்த்தர் உண்டாக்கலை. முள் எப்படி வந்தது என்றால் பாவத்தின் நிமித்தமாக பூமியிலிருந்து முள் வருகிறது. அல்லேலூயா. இது 6 நாளைக்கு பிற்பாடு வந்தது. 6 நாள் உண்டாக்கினது தான் கரெக்ட். உங்களுக்கும் கடற்கரை பக்கத்தில் தான் இருக்கீங்க. சுனாமி இங்கே வந்ததா?
சுனாமியில் அகப்பட்டு தப்பின நபர்களை போய் பார்த்துருக்கீங்களா? முட்கள் கிழித்திருக்கும். சுனாமியில் நிறைய பேர் தப்பித்தார்கள். மரக்கிளைகளை பிடித்து கொண்டார்கள், சுவற்றை பிடித்து கொண்டார்கள், அலை வந்து அடித்த பொழுது. ஆனால் அதுக்கு பிற்பாடு ஏன் விட்டாங்கன்னு கேட்டால், கடலுக்குள்ளிருந்து அவ்வளோ முள் வந்ததான். வந்து இந்த முள் அடிக்கும் பொழுது வழியில் ஆணு கத்தும் பொழுது பிடிகள் விட்டு தண்ணீருக்குள்ளாக போய் விட்டார்கள். தப்பினவர்கள் முகங்களிலே முட்களின் காயங்கள் இருக்கும், கீறல்கள் இருக்கும், கரங்களில் கீறல்கள் இருக்கும். போய் பார்த்திருந்தால் தெரிந்திருக்கும் உங்களுக்கு. அல்ல சும்மா இங்கே வந்தால உள்ளிருந்து வந்ததில் அவ்வளோ முட்கள். அப்போது இந்த உலகத்தில் சபிக்கப்பட்டது நிமித்தமாக, பூமி சபிக்கப்பட்டது நிமித்தமாக கர்த்தர் உண்டாக்காத தானாய் பாவத்தினால் உண்டான முள்ளை, பாவத்தை போக்குவதற்காகத்தான் நம் ஆண்டவர் கல்வாரியில் தொங்கும் பொழுது முள்ளை கிரீடமாக அணிந்து கொண்டு சிலுவையில் தொங்கினார். அல்லேலூயா. இதுதாங்க சிலுவை, இதுதான் சிலுவை. ஏன் பெத்லகேமில் பிறந்தார்? ஏன் மரத்தில் அடிக்கப்பட்டார்? இதை வாங்கி புசிங்கள் என்று ஏன் மாம்சத்தை சொன்னார்? பானம் பண்ணுங்கள் என்று ஏன் ரத்தத்தை கொடுத்தார்? ஏன் முட்கிரீடம் சுமந்து கொண்டார்? இவை அத்தனையும் இந்த இடத்துல உண்டான பாவம். அப்போ ஏன் மலைக்கு வந்து ஆபிரகாமை கர்த்தர் பார்த்து ஈசாக்க பலியிடுன்னு சொன்னால், கேவலமான பாவம், அசுத்தமான பாவம் உண்டானது மலையில். அப்போ கர்த்தர் பார்க்கிறார், எங்கே பாவம் எப்படி வந்ததோ அதே இடத்தில் அதே விதமாய் பாவத்தை போக்க வேண்டும் என்று கர்த்தர் தீர்மானம் பண்ணினார். அல்லேலூயா. அதனால தான் நீங்கள் நிறைய காரியங்கள் நான் அடுத்த சர்வீஸில் இதே பிரசங்கம் பண்ண மாட்டேன், வேற ஒரு பிரசங்கம் பண்ணுவேன். அதுவும் மலையில் நடந்த ஒரு சம்பவத்தை பற்றி பண்ணுவேன். பிரைஸ் தி லார்ட். அதனால் நீங்கள் இருங்கன்னு உங்களை சொல்ல மாட்டேன், ஏன்னா நீங்கள் போய் சமைக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். அப்போ ஏன் இந்த மலைகள் என்றால், மலைகள் ஒவ்வொன்றும் விசேஷித்தவைகள், மலையில் நடக்கிற சம்பவங்கள் ஒவ்வொன்றும் அற்புதமுள்ளவைகள். இது தற்செயலாக ஏற்படுகிறது அல்ல, இவைகள் முன் குறிக்கப்பட்டவைகள். அப்போ ஆண்டவர் வந்து ஏதோ ஒரு இடத்துல பலியிடு, தகன பலியாக பலியிடுன்னு சொல்லி இருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, நான் உனக்கு குறிக்கும் மலைகளில் ஒன்றில் பலியிடு. மோரியா தேசத்துக்கு போ, மோரியா தேசத்திற்கு போய் அங்கு நான் சொல்கிற மலையில் போய் பலியிடு என்றார். இப்போ ஆபிரகாம் ஈசாக்கை கூட்டிக் கொண்டு வருகிறார். 3 நாள் பிரயாணம் பண்ணும்போது தூரத்தில் மலையை பார்த்து விட்டார். அல்லேலூயா. இப்போ பார்த்து இந்த சம்பவம் நமக்கு நல்லா தெரியும். என்ன சொல்கிறாரு? நானும் பிள்ளையாண்டானும் அவ்விடம் மட்டும் போய் தொழுது கொண்டு திரும்பி வருவோம். அதாவது விசுவாசத்தில் 2 விசுவாசம் இருக்கு. விசுவாசத்தில் நீங்கள் தான் வாய் திறந்து சொல்லணும். எத்தனை விசுவாசம் இருக்கு? என்னென்ன விசுவாசம்? அவிவிசுவாசம் ஒன்று, விசுவாசம் ஒன்று. கனியில் இருக்கிற ஒரு விசுவாசம், வரத்தில் ஒரு விசுவாசம். இந்த கனியிலும் வரத்திலும் 2லும் இருக்கிற ஒரே ஒரு காரியம் என்னென்ன? விசுவாசம்தான். இந்த விசுவாசம், கனி விசுவாசம் என்ன தெரியுமா? நிறைய பேர் இயேசுவும் கடவுளுங்க, கிறிஸ்மஸ் ஆச்சுன்னு வைங்களேன், கிறிஸ்தவர்கள்லாம் இருக்கவே கூடாதுன்னு சொல்கிறாங்க பாருங்கள். அவங்க கூட இயேசு பிரான் உலக மக்களுக்காக பிறந்தாருன்னுவான். இது சும்மா விசுவாசம். என்ன விசுவாசம்? சும்மா விசுவாசம். நிறைய கிறிஸ்தவர்கள், நீ ஏன் கிறிஸ்தவ அப்படின்னு கேட்டால், எங்கள் தாத்தா கிறிஸ்தவர், எங்கள் அப்பா கிறிஸ்தவர், எங்கள் அம்மா கிறிஸ்தவர். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஒருத்தன் டாக்டர்கிட்ட போனான்னா எல்லா விஷயம் சரி உன்னை பற்றி சொல்லுனாரான். எப்படி நீ சொல்லுனா? முதல்ல எங்கள் தாத்தா எங்கள் பாட்டியை கல்யாணம் பண்ணார், அப்புறம் எங்கள் அப்பா பிறந்தார், எங்கள் அப்பா எங்கள் அம்மாவை கல்யாணம் பண்ணார், நான் பிறந்தேன். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த மாதிரி நிறைய பேர், நிறைய சபைகள், நிறைய கிறிஸ்தவ குடும்பங்கள், நிறைய விசுவாசிகள். பேருக்கு நான் ஒரு கிறிஸ்தவர், ஒரு சிலுவை போட்டால் கிறிஸ்தவர், கையில் பைபிளை வச்சுருந்தா கிறிஸ்தவர், பேர் வச்சுருந்தா கிறிஸ்தவர். அல்லேலூயா. அம்மா ஒருத்தர் பேர் வச்சாம்மா ஏசுதாஸ்ன்னு,
அவன் ஆள் எங்கன்னு தெரியல. சீயோன் மலையில் வாழ்னு சொன்னால் வேற மலையில் உட்காந்துக்கிட்டு இருக்கான். அப்போ பெயர் கிறிஸ்தவர்களாக இருக்கிறது. ஆனால் ஆபிரகாமுடைய விசுவாசம் என்ன தெரியுமா? பையனை கொல்றதுக்கு தான் கர்த்தர் வர சொன்னார், வெட்ட வர சொன்னார். அவ்விடம் மட்டும் போய் தொழுது கொண்டு திரும்பி நான் வெட்டுவேன், ஆனாலும் திரும்ப வருவோம். இது வரத்தினுடைய விசுவாசம். அதனால்தான் ஆபிரகாம் விசுவாசிகளின் தகப்பனாய் மாறினார். அல்லேலூயா. இன்றைக்கி நிறைய பேருக்கு விசுவாசம் இருக்குது. ஆண்டவர் விசுவாசிகளா? விசுவாசம் இப்போ ஒன்றும் வேண்டாங்க. ஏன்னா இப்போ உங்கள் சபைக்கு நிறைய பேர் வந்திருப்பாங்க, ஆல்டர் காலம் கொடுத்துருப்பாங்க. நான் எங்கேயுமே உப்பு கொடுக்குறீங்களா உப்பு கொடுக்குறாங்க கையெல்லாம் தூக்க சொல்கிறது பழக்கம் எனக்கு கிடையாது. ஏன்னு கேட்டால் போன மீட்டிங்கில் கையை தூக்கணும் தான் என் மீட்டிங்கில் கை தூக்குவோம். நான் சொல்லும்போது கை தூக்குறோம், அடுத்த ஒரு மீட்டிங் அங்கேயும் கை தூக்குவோம். சில பேருக்கு பழக்கம் என்னன்னு கேட்டிங்கன்னா, யாரெல்லாம் எந்த ஊழிக்காரன் யாரெல்லாம் ஆண்டருக்கு ஒப்பு கொடுக்குறீங்கன்னா கையை தூக்கிட்டு நிற்பாங்க. பாவம் அந்த ஊழிக்காரன் நினச்சிக்குவார் நம்ம மீட்டிங் நிறைய பேர் ரட்சிக்கப்பட்டான்னு. இப்படி பல மீட்டிங்களில் கையை தூக்குவதற்காகவே ஒரு கேங் சுற்றிக்கிட்டு இருக்கும். அல்லேலூயா. அப்போ என்னென்னா அவர்களுக்குள்ளாக ஆவிக்குரிய விசுவாசம் இல்லை, வரத்தினுடைய விசுவாசம் இல்லை. ஆபிரகாமுக்குள்ள ஒரு விசுவாசம் இருந்தது, அது வரத்தினுடைய விசுவாசம். போயிட்டு திரும்பி வருவோம்ன்றார். இப்போ அந்த 22வது அதிகாரம் 6வது வசனம் படிங்க பார்க்கலாம். ஆபிரகாம் தகன பலிக்கு கட்டைகளை எடுத்து தன் குமாரனாகிய ஈசாக்கின் மேல் வைத்து தன் கையிலே நெருப்பையும் கத்தியையும் எடுத்துக்கொண்டான். இருவரும் கூடி போனார்கள். நல்லா கவனிங்க. மோரியா மலைக்கிட்ட நல்லா கவனிங்கன்னா எங்க இவிட கவனிங்க. மோரியா மலைக்கிட்ட வந்தாச்சு, ஆண்டவர் சொன்ன இடத்துக்கு வந்தாச்சு. இப்போ மேலே போகணும், மலைகளில் ஒன்றில் தான் பலியிடணும். இப்போ மலைக்கு போகும்போது நல்லா கவனிங்க, அவ்வளோ 3 நாள் பிரயாணம் பண்ணி பையன் வந்திருக்கிறார். ஆபிரகாம் வயசானவர் வந்திருக்கிற கஷ்டம். ஒரு நல்ல தகப்பன் தன் பையனை வெட்ட கொண்டு போகும்போது கொஞ்சமாத பாசம் இருக்குமா இருக்காதா? ஒன்று ஆமான்னா மண்டையாட்டணும், இருக்குமா இருக்காதா? அப்போ என்ன பண்ணணும்? பையனை வெட்ட போகிறோம், ஒரு வேலைக்காரனை கூப்பிட்டு இந்த கட்டையை தூக்கிட்டு வான்னு சொல்லலாம். இல்லை, சொல்லலாமா சொல்லக்கூடாதா? அப்படியே உத்து பார்த்தா எனக்கு பக்குன்னு இருக்கு. சொல்லலாமா சொல்லக்கூடாதா? அவ்வளோ தூரம் நடத்தி கொஞ்ச நேரத்தில் வெட்ட போகிறோம். ஆனாலும் கட்டையை எடுத்து ஈசாக்கு மேலே வச்சு மலைக்கு மேலே ஏறி வான்னு சொல்கிறார். ஏன் அப்படின்னா, ஒரு நாள் வரப்போகிறது, ஆண்டுகள் கடக்க போகிறது. என் குமாரனாகிய ஈசாக்கு மோரியா மலையிலே பலி கொடுக்கபடியாய் நான் கொண்டு வந்ததைப் போல உலக இரட்சகராம் இயேசுவானவர், பிதாவாகிய தேவனாகிய கர்த்தர் உலக மக்களின் ரட்சிப்புக்காக பலி கொடுக்கும்படியாக கொல்கதா மலைக்கு நேராக நடத்த போகிறார். இன்னைக்கு என் மகன் மேலே இந்த கட்டையை நான் வைக்கிற மாதிரி கஷ்டம்தான். வயசான காலத்தில் பிறந்தது, எவ்வளவு அன்பு இருக்கும். என்னதான் வெட்டி திரும்பி வர உள்ளத்துக்குள்ள கொஞ்சம் ஒரு இருக்குமா இருக்காதாமா? இருக்கும்ல. நல்லா படிச்சுட்டு புக்கையே படித்து கிழிச்சுனா கூட எக்ஸாம் ஹாலுக்குள்ளே போகும்போது பக்குன்னு தான் இல்லையா? கொஸ்டின் பேப்பரை வாங்கும்பொழுது படித்ததெல்லாம் வந்திருக்குதான்னு சொல்லி எல்லாம் பார்க்குறோமா இல்லையா? எல்லாம் படிச்சிருக்கிறோம், தெரியுது. ஆனால் என்ன பண்ணுது? ஒரு ஆபிரகாமுக்கு இருக்கணுமா இருக்கக்கூடாதா? இருந்திருக்கலாம். ஆனால் இது இன்றைக்கு நடக்கிற சம்பவம் அல்ல. இது ஆண்டவராகிய இயேசுவானவருக்கு நடக்க போகிற காரியத்தினுடைய நிழலாய் இது இருக்கும்படியாய் என் குமாரனாகிய ஈசாக்கு இது கஷ்டம்தான், உனக்கு வேதனை தான். இவ்வளவு தூரம் பிரயாணம் பண்ணி வந்து மலைக்கு மேலே அப்படி ஸ்லோப்பாக ஏறும் பொழுது கால் சறுக்கத்தான் செய்யும், விழுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு, வலிக்கவும் செய்யும். ஆனாலும் இந்த கட்டையை நீதான் சுமக்க வேண்டும் என்று சொல்லி தலைமேல் வைக்கும் பொழுது
பிதா பார்த்து கொண்டு இருக்கிறார். இந்த சம்பவம் ஒரு நாளிலே கொல்கதா மலைக்கு நேராக நடக்க போகிறது. ஆபிரகாம் தன் குமாரனாகிய ஈசாக்கை மோரியா மலைக்கு நேராக நடத்தி கொண்டு வந்ததை போல என்னுடைய நேச குமாரனாம் இயேசு கிறிஸ்துவை கல்வாரி மலைக்கு நேராக ஆபிரகாம் ஸ்தானத்தில் பிதாவாகிய நான் இருந்து என் மகனை நடத்த போகிறேன். ஆபிரகாமனுடைய குமாரனுக்கு மேலாக கட்டைகள் வைக்கப்பட்டதை போல என்னுடைய நேச குமாரனா இயேசு கிறிஸ்து சிலுவையை சுமந்து கொண்டு வழி நெடுக விழுந்து 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 நடக்க வேண்டும் என்று கர்த்தர் ஒரு தீர்மானம் பண்ணிவிட்டார். ஒரு தீர்மானம் பண்ணிவிட்டார். பழைய ஏற்பாட்டில் இருக்கிறது எல்லாம் நிழல்கள், புதிய ஏற்பாட்டில் எல்லாம் நிஜங்கள். பழைய ஏற்பாட்டை கடக்காமல் புதிய ஏற்பாட்டுக்குள்ள போகவே கூடாது. எந்த விசுவாசி அதிகமாக பழைய ஏற்பாட்டை படிக்கிறாங்களோ அவங்க தாங்க தரமான விசுவாசி. வெறும் மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவானை மட்டும் படிக்கிறாங்க பாருங்க, அவங்க எல்லாம் அறகுற விசுவாசி. ஏன்னு கேட்டா இங்க நடக்கிறது எல்லாம் பழைய ஏற்பாட்டில் ரகசியங்களாக வைக்கப்பட்டு இருக்கிறது, பொக்கிஷங்களாக பழைய ஏற்பாட்டில் வைக்கப்பட்டு இருக்கிறது. வேதத்தை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளில் ஜோடு இல்லாதவைகள் இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. அப்ப இதில் இருக்கிறது எல்லாம் புதிய ஏற்பாட்டில் நடக்கிற காரியங்கள். அப்ப கட்டையை சுமந்து கொண்டு ஈசாக்கு மேலே மேலே அப்படியே வருகிறார். பிதா பார்த்து கொண்டே இருக்கிறார். நாள் வரப்போகிறது, இதே இடத்துல என் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவும் சிலுவையோடு கூட மலைக்கு வரப்போகிறார் என்று கர்த்தர் தீர்மானம் பண்ணிவிட்டார். அல்லேலூயா. இப்போ 9வது வசனத்தை வாசிக்கலாம். தேவன் அவனுக்கு சொல்லி இருந்த இடத்துக்கு வந்தார்கள். அங்கே ஆபிரகாம் ஒரு பலிபீடத்தை உண்டாக்கி கட்டைகளை அடுக்கி தன் குமாரனாகிய ஈசாக்கை கட்டி அந்த பலிபீடத்தில் அடுக்கிய கட்டைகளின் மேல் அவனை கிடத்தினான். அல்லேலூயா. நல்லா கவனிங்க. எந்த கட்டையை நல்லா கவனிங்கன்னா இவிட எந்த கட்டை தூக்கிட்டு வந்தாரோ அந்த கட்டை மேலே தான் ஈசாக்கை படுக்க வைக்கிறார். அல்லேலூயா. நம்மளாக இருந்தால் என்ன பண்ணியிருப்போம்? நம்ம பிரதர்ஸ் ஒரு பையனை ஆண்டவர் சொல்லி ஒரு பையனை கூட்டிகிட்டு போயிட்டு கட்டையெல்லாம் தூக்கிட்டு சரிப்பான்னு தூக்கிட்டு வந்து அந்த கட்டையெல்லாம் அடுக்கி அது மேலே படுறா மகனேன்னு சொல்லி இருந்தா நம்ம பையன் அதில் நல்ல ஒரு உருட்டு கட்டையை எடுத்து அப்பா மண்டையில் நச்சுன்னு ஒன்று வச்சு சாக போகிற வயசில் இருக்கிற நீ அம்மா கிட்ட போவ, வாழ போகிற நான் எந்த கட்டையை சுமந்தேன்னா அந்த கட்டை மேலே படுக்க வைக்கிறான்னு சொல்லி அப்பாவுக்கு நச்சுன்னு ஒரே ஒரு சிங்கிள் அடி கொடுத்து அப்பாவை படுக்க வச்சு என்ன பண்ணியிருப்போம்? நிறைய பேரோட மைண்ட் வாய்ஸ் வருது, கரெக்டாக சொல்கிறீங்க பிரதர், ரொம்ப நாளாக இந்த ஐடியா என் மனசில் இருந்தது. அல்லேலூயா. ஈசாக்கை யோசித்து பாருங்க. அப்பா பலிக்கு ஆடு எங்கன்னு கேட்டேன், கர்த்தர் பார்த்து கொள்ளுவார்னு சொன்னிய, இதுதான் கர்த்தர் பார்த்து கொள்வார் என்று நீ சொல்லி என்னை கொண்டு வந்த லட்சணமா என்ன கேட்டிருக்கணுமா கேட்டிருக்க கூடாதா? வயசான அப்பா, ஏன்னா இவர் பிறக்கும் போது அப்பாவுக்கு 100 வயசு, பிடிச்சி தள்ளி ஓடி இருக்க முடியுமா முடியாதா? ஒண்ணுமே பண்ணலைங்க ஈசாக்கு. எந்த கட்டையை கொண்டு வந்தார் அந்த கட்டையை அடுக்கி மகனை படுனும் பொழுது ஈசாக்கு ஒண்ணுமே பேசாம தன் தகப்பனுடைய சித்தத்துக்கு எண்ணங்களுக்கு ஒப்பு கொடுத்து அமைதலோடு கூட கட்டையில படுத்து கொண்டார். எவ்வளவு ஒரு அற்புதமான, அதாவது ஒரே ஒரு நம்பிக்கை அவருக்கு சொல்லியிருப்பாங்க, மகனே என்னப்பா எல்லாருக்கும் அப்பா நல்லா இருக்கிறாங்க, என் அப்பா மட்டும் இவ்வளோ வயசாயிடுச்சு, அம்மா இவ்வளோ வயசாயிடுச்சு கேட்கும்போது சொல்லியிருப்பாங்க, மகனே எல்லாருக்கும் கல்யாணம் ஆன உடனே பிறந்துருச்சுப்பா,
ஆனால் நீ ரொம்ப வயசான பிறகு கர்த்தர் சொல்லி பிறந்த நீ குழந்தை, இதெல்லாம் சொல்லி வளர்த்திருப்பார்களா இல்லையா? அப்போ இதெல்லாம் மனசில் இருக்கும் பொழுது ஈசாக்கு உள்ளத்துளாய் சொல்லியிருப்பார், நான் பிறந்தது தேவ சித்தத்தினாலே, நான் வளர்ந்தது தேவ சித்தத்தினாலே. ஒருவேளை என் தகப்பனுக்கு கர்த்தர் சொல்லி இருந்தால் நான் மரிப்பதோ தேவ சித்தத்திற்காகவே, நான் மரிப்பதற்காக ஆயத்தமாக இருக்கிறேன் என்று ஈசாக்கு நினைத்து ஒப்பு கொடுத்து தேவ சித்தத்திற்கும் தகப்பனுடைய எண்ணங்களுக்கும் கீழ்ப்படிந்து படுத்துக்கொண்டார். அப்புறம் கர்த்தருடைய பிள்ளைன்னா என்ன சொன்னாலும் கர்த்தருக்கு கீழ்ப்படினும். ஆமென். சொல்லும் அடியே அல்லேலூயா. ஆனால் நம்ம பிள்ளைங்க யாரை கேட்டு பண்ணீங்கன்னு கேட்பாங்க. என்ன பிரதர், நீங்கள் தான் ரொம்ப சிரிக்கிறீங்க. யாரை கேட்டு இந்த காலேஜில் சேர்த்தீங்க, யாரை கேட்டு இந்த இது பண்ணீங்க, யாரை கேட்டு இதை மாப்பிள்ளையை கட்டினீங்க? அல்லேலூயா, பிரைஸ் எல்லாம். ஈசாக்கு கேட்டாரா? சாக போறாரு. நல்லா கவனிங்க. கட்டை பலிபீடம் கட்டும் பொழுது, கட்டையை அடுக்கும் பொழுது, மகனை படுக்க வைக்கும்போது கர்த்தர் ஒரு வார்த்தை பேசலை. அடுத்த வசனம் படிங்கம்மா பார்க்கலாம். பின்பு ஆபிரகாம் தன் குமாரனை வெட்டும்படிக்கு தன் கையை நீட்டி கத்தியை எடுத்தான். அப்பொழுது கர்த்தருடைய தூதனானவர் வானத்தில் இருந்து ஆபிரகாமே ஆபிரகாமே என்று கூப்பிட்டார். அவன் இதோ அடியேன் என்றான். எப்போ தெரியுமா கர்த்தர் கூப்பிடுறாரு? பலிபீடம் கட்டும்போது சொல்லல, கட்டையை அடுக்கும்போது சொல்லல, மகனை கட்டி படுக்க வைக்கும் போது சொல்லல. வெட்டுறதுக்கு கர்த்தர் கத்தி எடுக்கிறார் பாருங்க. இப்ப கையை போடாதுன்றார். ஆண்டவரும் பயங்கரமானவர் தான். அல்லேலூயா. கடைசி வரைக்கும் நம்முடைய விசுவாசத்தை பார்த்து கொண்டே இருக்கிறார். கடைசி வரைக்கும். சில பேர் ஆரம்பத்தில் விசுவாசமா இருப்பாங்க, ரட்சிக்கப்பட்ட நாளில் விசுவாசமா இருப்பாங்க. கொஞ்சம் ஆலயத்துக்கு வந்து கொஞ்ச நாள் அபிஷேகம் பெற்ற பொழுது பார்த்தீங்கன்னா எல்லா ப்ரேயர் மீட்டிங் அட்டன் பண்ணுவாங்க. எல்லா இடத்துல இந்த ஆவியில் நிறைஞ்சு குதிச்சு எல்லா இடத்துலையும் விழுவாங்க, எல்லாரும் இடிப்பாங்க, எல்லாம் செய்வாங்க, எல்லா ஊழியத்துக்கு வருவாங்க. எவ்வளோ காலத்துக்கு? அப்புறம் ஒரு அற்புதம் நடக்கலைன்னு உடனே இன்னும் ஒன்றுமே நடக்க மாட்டிருக்கு அப்படின்ட்டு போயிடுவாங்க. நம்ம ஆண்டவர் இருக்கார் பாருங்க, கடைசி வரைக்கும் பார்ப்பார். கடைசி வரைக்கும், எல்லை வரைக்கும் பார்ப்பார். நாயின் ஊர் விதவையின் மகனுக்கு அற்புதம் எப்போ தெரியுமா? ஊர் வாசலுக்கு கிட்ட வரும்போது தான் அற்புதம். கிளைமேக்ஸ்ன்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா? என் ஆண்டவர் அப்போ ஹீரோ எங்கே வருவாருங்க? எடுத்த உடனே வந்துட்டு அவன் ஹீரோ இல்லை. பயங்கரமான சீன் எல்லாம் முடிஞ்சிச்சின் போது வந்து டக்குன்னு வந்து நிற்பாங்க பாருங்க. கிளைமேக்ஸில் அவர் தாங்க ஹீரோ. எங்கள் அப்பா தாங்க சூப்பர் ஸ்டார், என் ஆண்டவர் தாங்க ஹீரோ. அவரை மிஞ்சின ஒரு ஹீரோ, அவரை மிஞ்சின ஒரு சூப்பர் ஸ்டார் கிடையாது. வெட்டுறதுக்கு கையை கத்தி எடுக்கும் பொழுதுதான் ஆபிரகாமே கையை நிறுத்து வெட்டாதுன்றார். அல்லேலூயா. அது வரைக்கும் ஈசாக்கு பொறுமையோடு கூட படுத்து கொண்டே இருக்கிறார். கடைசி வரைக்கும், கடைசி வரைக்கும் கீழ்ப்படுகிறார். என் ஆண்டவராகிய இயேசு மரண பரியந்தம் வரைக்கும், சிலுவையின் மரண பரியந்தம் வரைக்கும் தம்மை தாமே தாழ்த்தி ஒப்பு கொடுத்து கீழ்ப்படிந்து தேவ சித்தத்திற்காக காத்திருந்தார். ஆண்டவருடைய பிள்ளைங்கன்னா பைபிளை படிக்கிறது, பேரை வைக்கிறது, ஜெபிக்கிறது அதெல்லாம் இல்லை. அல்லேலூயா. அதெல்லாம் இல்லை. கடைசி வரைக்கும், கடைசி வரைக்கும், கடைசி வரைக்கும் ஆண்டவருக்காக வைராக்கியம் காண்பிப்பது நம்முடைய நோக்கமாய், நம்முடைய எண்ணமாய், நம்முடைய வைராக்கியமாய் இருக்கிறது. பிரைஸ் எல்லாம். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம பிள்ளைங்க நம்ம சொல்கிறத கேட்குறாங்க பார்த்தீங்களா? அதுதாங்க பெற்றவர்களுக்கு ஒரு பெரிய பாக்கியம். நீ என்ன சொல்கிறது? நல்ல டைலாக் நீங்களே முடிச்சிட்டீங்களே. அல்லேலூயா. பையன் சொல்லும் அம்மாட்ட, உங்கள் வீட்டுக்கார்ட்ட சொல்லி வை. யாருக்கிட்ட? உங்கள் வீட்டுக்கார்ட்ட சொல்லி வை. இனி என்னுடைய சுயரூபத்தை பார்க்க வேண்டி வரும்.
எதுவாக இருந்தாலும் நீயும் அவரும் டீல் பண்ணிக்குமா, நம்மக்கிட்ட என்ன பண்ண வேண்டாம். ஆனால் எங்கள் ஈசாக்கு அப்படி இல்லை. ஆபிரகாமை தள்ள முடியும், கட்டையை எடுத்து போட முடியும், ஜம்ப் பண்ணி ஓட முடியும், எல்லாம் முடியும். ஆனால் கடைசி வரைக்கும் கீழ்ப்படிந்திருந்தார். கடைசி வரைக்கும் கீழ்ப்படிந்திருந்தார். ஆண்டவரும் பார்க்கிறாரு, என்ன திரும்பி வருவோம்னு சொன்னோம், கர்த்தருடைய பர்வதத்தில் பார்த்து கொள்ளப்படும், ஆடு எங்கன்னா பார்த்து கொள்ளப்படும் சொல்லிட்டார். இங்கே எங்கே ஏதாவது ஆடு சத்தம் கேட்குதான்னு பார்த்தாங்களா? கர்த்தர் பார்த்து கொண்டே இருக்கிறார் கடைசி வரைக்கும். கடைசி விசுவாசம்னா கடைசி வரைக்கும், முடிவு பரியந்திருக்கும் நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்படுவான். ஆரம்ப ரட்சிப்பு, ஆரம்ப விசுவாசம், ஆரம்ப ஜெபம், ஆரம்ப அபிஷேகம், ஆரம்ப வைராக்கியம் பயன்படாது. துவக்கினவர்கள் 6 லட்சம் பேர், முடித்தவர்கள் 2 பேர் தான். இப்போ இந்த சபைக்கு வந்திருக்கிறீர்கள், துவக்கினவர்கள் கடைசி வரைக்கும் நிற்க வேண்டும். என்ன வந்தாலும் திரும்பி பார்க்கக்கூடாது. அல்லேலூயா. சிலுவையே முன்னால், உலகமே பின்னால். சிலுவையே முன்னால், உலகமே பின்னால். இயேசு சிந்திய இரத்தத்தினாலே என்றும் விடுதலையே. இயேசு சிந்திய இரத்தத்தினாலே என்றும் விடுதலையே. இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க. இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். பழையன கடந்தன, புதியன புகுந்தன, பரலோக குடிமகன் நான். பழையன கடந்தன, புதியன புகுந்தன, பரலோக குடிமகன் நான். மறுரூபமாகி மணவாளன் இயேசுவை முகமுகமாய் காண்பேன். மறுரூபமாகி மணவாளன் இயேசுவை முகமுகமாய் காண்பேன். இதயமெல்லாம் ஏங்குதையா, இதயமெல்லாம் ஏங்குதையா. இயேசுவே உந்தன் அன்பு நதியிலே என்னாலும் மூழ்கனுமே. இயேசுவே உந்தன் அன்பு நதியிலே என்னாலும் மூழ்கனுமே. இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். கையை உயர்த்தி காட்டுவோம். சிலுவையே முன்னா, உலகமே பின்னா. சிலுவையே முன்னா, உலகமே பின்னா. இயேசு சிந்திய இரத்தத்தினாலே என்றும் விடுதலையே. இயேசு சிந்திய இரத்தத்தினாலே என்றும் விடுதலையே. அல்லேலூயா. உலகமே பின்னால், சிலுவைதான் முன்னால். நிறைய பேருக்கு கொஞ்ச காலம் சிலுவை, அப்புறம் உலகம் வருகிறது, பாவம் வருகிறது, இச்சை வருகிறது, ஆசை வருகிறது. எம்மா, சின்ன பையன், வாழ வேண்டிய பையனை தன் தகப்பனுடைய சித்தத்திற்காய், தேவ திட்டத்திற்காய் சாவதற்கு ஆயத்தமாக இருந்தார். நம்ம பக்கத்தில் அப்படியே முகத்தை பாருங்க. நிறைய பேர் என்னையே பார்க்குறீங்க. முகத்தில் பாருங்க. இத்தனை வயசாச்சு, ஒரு கிரியை சாவ மாட்டோம், ஒரு ஆசை சாவ மாட்டோம். ஞாயிற்றுக்கிழமைனா கறி முகத்தை பார்க்காம சில பேருக்கு இருக்கவே முடியாது. எப்படா லெந்து காலம் முடியும், எப்படா ஈஸ்டர் காலை உதிக்கும். ஆனால் நீங்கள் பாருங்களேன்,
இந்த லெந்து காலம் முழுதும் கோழி ஆடெல்லாம் நிம்மதியாக இருக்குங்க. ஈஸ்டர் அன்னைக்கு கூவுற நேரத்தில் கழுத்தில் ஒரு கத்தி விழுது. அது சொல்லும், இயேசு உயிர் தெழுந்தார், நாங்கள் சாகுறோம். அல்லேலூயா. இயேசு உள்ள இருக்கிற வரைக்கும் கோழிக்கும் ஆட்டுக்கும் மாட்டுக்கும் எல்லாத்துக்கும் ஜாலி. என்னைக்கு ஆண்டவர் எந்திரிக்கிறாரோ அன்னைக்கு எல்லா கர்த்தருடைய பிள்ளைகளும் மஞ்ச பையும் கறிக்கடையும் தான் நமக்கு தெரிகிறது. பிரைஸ் தி லார்ட். கறி இல்லாமல் வாழ முடியல. நான் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன் போன முறை, ஞாபகம் இல்லை. எங்கள் வீட்டுக்கு நான் சாப்பிட, எனக்கு சாம்பார் ரொம்ப பிடிக்கும். நான் ரொம்ப வெஜிடேரியன் தான். நான் சாப்பிட்டுட்டு இருக்க ஒரு அங்கிள் வந்தார், எங்கள் அப்பா கூட வேலை செய்கிறார். அங்கிள் சாப்பிடுங்கன்னு. என்னன்னு கேட்டார். சாம்பார்னு. அவர் சொன்னார், பருப்புனா வெறுப்பு, ரசம்னா விஷம், கறினா வெறி. சொல்லுங்க. நான் சொன்ன பிரசங்கெல்லாம் மறந்துடும். இந்த 3 தான் ஞாபகம் இருக்கும். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருக்காக உன்னை இழக்க முடியல. உன்னை விட்டதை திரும்ப போய் பார்ப்பது. ஆனால் வாழ வேண்டிய மகன் சின்ன வயசு ஈசாக்கு தேவ சித்தத்திற்காய், தகப்பனுடைய கட்டளைக்காய் எப்போ வெட்டினாலும் சரி என்று அமைதலோடு கூட படுத்து இருக்கிறாரு பாருங்க. என் ஆண்டவர் சொல்ல, பிதாவே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும், ஆகிலும் என் சித்தம் அல்ல உம்முடைய சித்தத்தின் படியே செய்யும் என்று கடைசி வரைக்கும் தேவ சித்தத்திற்காகவே ரத்தம் சொட்ட சொட்ட வேர்வையாக விழ விழ என் கர்த்தர் தேவ சித்தத்திற்காக காத்திருந்தார். கத்தி எடுத்த உடனே விட்டுடுனார். ஒரு ஆட்டு சத்தம் கேட்குது, ஆடு பலியிட்டார்கள், இயேசு வந்து விட்டார். சரி, பிரைஸ் தி லார்ட். இப்போ 22வது அதிகாரம் 22வது வசனம் படிங்க பார்க்கலாம். கேசேத், ஆசோ, பில்தாஸ், இத்லாப், பெத்துவேல் என்பவர்கள் பெத்துவேல் ரெபெக்காளை பெற்றான் என்று அறிவித்தான். பெத்துவேல் ரெபெக்காளை பெற்றால் பைபிளை மூடிடுங்க. அவ்வளோதான், பைபிளை மூடிடுங்க. பிரசங்கம் முடிஞ்சிருச்சு. அல்லேலூயா. இப்போ ஆபிரகாம் ஒரு ஆடை கண்டுபிடிக்கிறார். அதை பிடிச்சி வெட்டி பலி கொடுத்துட்டு திரும்பி வந்துட்டார். விசுவாசம் நடந்தது. குமாரன் மகன் வந்துட்டாங்க. வந்துட்டு வீட்டுக்கெல்லாம் போயிட்டாங்க. கொஞ்ச நாள் கழித்து ஆபிரகாமுக்கு ஒரு தகவல் வருது. ஆபிரகாமே, உன் சகோதரர் குடும்பத்தில் குழந்தை பெற்றிருக்கிறாங்க, ரெபெக்காள் பிறந்திருக்கிறார். யார் பிறந்திருக்கிறது? யார் பிறந்திருக்கிறது? ரெபெக்காள் பிறந்திருக்கிறார். எப்போ செய்தி வருகிறது? ஈசாக்கு பலிபீடத்திலிருந்து வந்த பிற்பாடு ஆபிரகாமுக்கு வரக்கூடிய செய்தி, ரெபெக்காள் பிறந்திருக்கிறார். அல்ல, ஏன்னு கேட்டால் ஈசாக்கு பலிபீடத்திலிருந்து வெளியே வந்த பிற்பாடு அவருக்குரிய மணவாட்டியாகிய ரெபெக்காள் பிறந்தார். என் அப்பா கல்வாரியில் இருந்து அடிக்கப்பட்டு உயிரோடு கூட திரும்ப எழுந்த வந்த பிற்பாடு ஈசாக்குக்கு ஒரு ரெபெக்காள் உருவானதைப் போல என் ஆண்டவருக்கு மணவாட்டியாக திருச்சபை உருவாக்கப்பட்டு விட்டது. என் ஆண்டவர் மணவாளன் இயேசு. மணவாளன் நாம் இயேசுவை சந்திக்கும்படியாய் மணவாட்டியாக ட்ரினிட்டி ஆலயத்தில் கர்த்தர் மணவாட்டிகளை உருவாக்கி வைத்துக்கொண்டு இந்த கல்வாரி காட்சி காரியங்களை, சிலுவை காரியங்களை தியானிக்க பொழுது கர்த்தர் சொல்லுகிறார், உங்களை மணவாட்டியாக உருவாக்கி வைத்து இருக்கிறேன். மணவாளன் நான் கர்த்தராக நான் ஒரு நாளிலே வரப்போகிறேன். திருச்சபை என்னை சந்திக்க ஆயத்தப்படு. எப்பொழுது ரெபெக்காள் பிறந்தார்கள் என்றால் ஈசாக்கு பலியிலிருந்து வெளியில் வந்த பிற்பாடு அவருடைய மனைவியாக ரெபெக்காள் பிறந்து விட்டார்கள். என் கர்த்தர் செத்தது ஜீவனை கொடுத்து, இப்போ சொல்லு, நல்லதா கேட்டதா? நம்ம புனித வெள்ளி இல்லைன்னா பெரிய வெள்ளி. வெள்ளைக்காரன் என்ன சொல்கிறா? அதுக்கு குட் ஃப்ரைடே. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? தமிழில் என்ன சொல்லணும்? நல்ல வெள்ளி சொல்லணும். குட்டுனா நல்ல வெள்ளி. நம்ம என்ன சொல்கிறோம்? புனித வெள்ளி. அவன் ஏன் நல்ல வெள்ளின்னு சொன்னான்னா, அந்த நல்ல வெள்ளி இயேசு மரித்ததுனால தான் நமக்கு ரட்சிப்பு வந்திருக்கிறது. நம்முடைய கரத்தில் பைபிள் வந்திருக்கிறது.
யூதர்கள் மட்டுமே ஆராதித்த யெகோவா தேவனாகிய கர்த்தரை புறஜாதிகளாகிய இந்த பட்டணத்தில் இருக்கிற மக்களும் ஆராதிக்கும்படியாக இயேசு மரித்ததனால தான் நமக்கு இந்த ரட்சிப்பு வந்திருக்குது. இப்போ சொல்லுங்க, இயேசு பிறந்ததை விட இயேசு மரித்தது தாங்க நமக்கு மிகப்பெரிய கொண்டாட்டம், மிகப்பெரிய மகிழ்ச்சி, மிகப்பெரிய விடுதலை. இயேசு கல்வாரி சிலுவையிலே ஜீவனை விட்ட பொழுது பாதாளம் நடுங்கினது, பிசாசு நடுங்கினான், சத்துரு நடுங்கினது. பாவத்துக்கு முற்றுப்புள்ளி வைத்தார், சாபத்துக்கு முற்றுப்புள்ளி வைத்தார், அடிமைத்தனத்திற்கு முற்றுப்புள்ளி வைத்தார், அழிவுக்கு முற்றுப்புள்ளி வைத்தார். புதிய ஒரு ஜீவன், புதிய ஒரு வாழ்க்கை, புதிய ஒரு அத்தியாயம், புதிய ஒரு ஆசீர்வாதம், புதிய ஒரு மகிமை, புதிய காரியங்கள். யூதர்களோடு கூட, சொந்த ஜனங்களோடு கூட, இஸ்ரவேல் ஜனங்களோடு கூட, புறஜாதிகளான நம்மையும் கர்த்தர் தெரிந்தெடுத்து இரு திறத்தாரையோ ஒரே இனமாய், ஒரே ஜனமாய், ஒரே சந்ததியாக கர்த்தர் மாற பண்ணினது இந்த காலங்கள். அல்லேலூயா. இப்போ இது துக்க நாட்களா நல்ல நாட்களா? இது புனித வெள்ளியா நல்ல வெள்ளியா? அல்லேலூயா. அப்போ இங்கே வந்துட்டு ஆண்டவரே நீர் செத்துட்டீர் ஆண்டு அழக்கூடாது. அல்லேலூயா. எனக்கார் நீ மரித்து எனக்கு ஒரு புதிய வாழ்க்கையை கொடுத்தீர் ஆண்டவரே. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ தெரிகிறதா? மலைகள் ஒவ்வொன்றும் மகிமை உள்ளது. இன்னும் நிறைய இருக்குது, எனக்கு சொல்ல டைம் இல்லை. நீங்கள் 1 ராஜாக்கள் வீட்டில் போய் 1 ராஜாக்கள் 3வது அதிகாரத்தை 3வது அதிகாரம் நினைக்கிறேன், இல்லைன்னா 1 நாளாகமோ, சாலமோன் எங்கே ஆலயத்தை கட்டினார் அப்படின்னு பார்த்தா, எடுக்கலாமா? எதில் இருக்கு பிரதர்? 1 நாளாகமா 3வது அதிகாரம். 2 நாளாகமம், சாரி 1 நாளாகம் தாவீது இருப்பார். 2 நாளாகமும் 3வது அதிகாரம் எடுங்க. வாசிங்க பார்க்கலாம். முதல் வசனம். பின்பு சாலமோன் எருசலேமிலே தன் தகப்பனாகிய தாவீதுக்கு காண்பிக்கப்பட்ட மோரியா என்னும் மலையில் எபூசியனாகிய ஓர்னானின் களம் என்னும் தாவீது குறித்து வைத்த ஸ்தலத்திலே கர்த்தருடைய ஆலயத்தை கட்டத் துவங்கினான். போதும் போதும். அல்லேலூயா. இப்போ இந்த எருசலேம் ஆலயம் எங்க கட்டப்பட்டது என்றால், தாவீது ஜனங்களை கர்த்தர் எண்ணக்கூடாதுன்னு சொன்னார். எண்ணும்படியாக ஒரு பாவம் செய்து விட்டார். உடனே தேவதூதன் வந்து எல்லாவற்றையும் அழிக்க ஆரம்பிக்கிறார். தாவீது ஆண்டவருக்கு முன்பாக விழுந்து, ஆண்டவரே நான் தானே பாவம் செஞ்சேன், இந்த ஆடுகள் என்ன செய்தது என்று ஆண்டவரோட முறையிடும் பொழுது, அந்த தேவதூதன் நின்ற இடம் ஒரு களம். அல்லேலூயா. அந்த களம் எங்கே இருக்குது சொல்றால், மோரியா மலையில் இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். அங்கு தாங்க எருசலேம் தேவாலயம் கட்டப்படுகிறது. எங்க ஈசாக்கை கர்த்தர் பலியிட வேண்டும் என்று ஆபிரகாமை நடத்தினாரோ அந்த இடத்தில்தான் கர்த்தருடைய ஆலயம் கட்டப்படுகிறது. அதுக்கு பக்கத்தில் தான் இயேசுவானவர் எழுந்தருளி போன இடம் இருக்கிறது. அதுக்கு பக்கத்தில் தான் இயேசுவானவர் அடிக்கப்பட்ட கொல்கதா மலை இருக்கிறது. அப்போ ஏன் நான் ஆரம்பத்தில் மலைகளெல்லாம் முக்கியத்துவம் வாய்ந்தவள் என்று சொன்னால், பாவம் எங்கு பிரவேசித்ததோ அதே இடத்தில் பாவத்தை அழிக்க கர்த்தர் பரிகாரத்தை தேடுகிறார். அதே இடத்தில் கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுகிறார்கள். அதே இடத்தில் கர்த்தரை ஆராதிக்கிறார்கள். அதே இடத்தில் கர்த்தர் அடிக்கப்படுகிறார். அதே இடத்தில் கர்த்தர் உயிரோடு கூட பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படுகிறார். பிரைஸ் தி லார்ட். அப்போ வேதம் மகிமை உள்ளது, வேதம் மகத்துவம் உள்ளது. பைபிளை விட சிறந்த ரகசியங்கள் நிறைந்த புத்தகம் உலகத்தில் கிடையாது. என் வேதத்தை விட சிறந்த புத்தகத்தை உலகத்தில் பார்க்கவே முடியாது. என் வேதம் மகிமை உள்ளது, என் வேதம் மகத்துவம் உள்ளது. இது அற்புதங்கள் நிறைந்தது, ரகசியங்கள் நிறைந்தது. இப்போ சொல்லுங்க, கர்த்தர் காரணம் இல்லாமல் 3 நாள் பிரயாணம் பண்ணி ஈசாக்கு கொல்லுவதற்கு அழைத்து வரலைங்க. ஆபிரகாமை இன்னைக்கு உனக்கு தெரியாமல் இருக்கலாம், நாளைக்கு ஒரு நாள் வரும், அப்பொழுது நான் ஏன் ஈசாக்கை மோரியா தேசத்தில் உள்ள மலையில் பலியிடச் சொன்னேன் என்பதை என் ஜனங்கள் அறிந்து கொள்ளுவார்கள். அங்குதான் சாலமோன் ஆலயத்தை கட்டுவார். அங்கு பக்கத்தில் தான் இயேசுவானவர்
ஈசாக்கு பலியிடப்பட்டதைப் போல பலியிடப்படுவார் என்று எல்லாவற்றையும் கர்த்தர் திட்டம் பண்ணி வைத்திருக்கிறார். இப்போ சொல்லுங்கள், வேதம் ரகசியம் உள்ளதா இல்லையா? மகிமை உள்ளதா இல்லையா? இனி நான் ஒழுங்காக பைபிளை படிப்பேன். சொல்லுங்கள், பழைய ஏற்பாட்டையும் படிப்பேன், புதிய ஏற்பாட்டையும் படிப்பேன். இனி வெறும் நியூ டெஸ்டமெண்ட்டை தூக்கிட்டு ஆலயத்துக்கு வரமாட்டேன். ரெண்டும் இணைந்தது தான் வேதம். அல்லேலூயா. பழைய ஏற்பாடை படிங்க, ரகசியங்கள் அறிந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அப்படியே எழும்பி நிற்கலாமா? வயசானவங்களாம் உட்காருங்கம்மா. என்ன மாதிரி இளைஞர்கள் எழும்பலாம். எனக்கு 67 வயசு தான் ஆகுது. அல்லேலூயா. கண்ணை மூடலாமா? எனக்கு சாரா நவராஜம்மா ரொம்ப பிடிக்கும். எனக்கு அவங்க பாட்டு தான் ரொம்ப பிடிக்கும். அப்புறம் ஃபாதர் பெர்க்மன்ஸ் பாட்டு பிடிக்கும். அப்புறம் பாஸ்டர் கேஎஸ் வில்சன் பாட்டு பிடிக்கும். அண்ணன் எமில் ஜெபசிங் ஒரு பாட்டு பிடிக்கும். ரொம்ப எனக்கு சாரா நவராஜம்மா பாட்டு தான் பிடிக்கும். அவங்க பாடின ஒரு பாட்டுக்கு அப்படியே பாட. கண்ணை மூடிட்டு, கண்ணை மூடலாமா? எந்தன் மேன்மை சிலுவை அல்லாமல் ஏதுமில்லை இந்த பாரினிலே. எந்தன் மேன்மை சிலுவை அல்லாமல் ஏதுமில்லை இந்த பாரினிலே. உந்தனுடனே என்னை அறைந்தேன், உந்தன் குருசில் பங்கடைந்தேன். உந்தனுடனே என்னை அறைந்தேன், உந்தன் குருசில் பங்கடைந்தேன். எந்தன் இயேசுவே உந்தன் நேசமே எந்தன் உள்ளம் உருகிடுதே. நல்ல பங்கினை நான் அடைந்தேன் திருப்பாதம், வல்ல பராபரனே சரணம். நல்ல பங்கினை நான் அடைந்தேன் திருப்பாதம், வல்ல பராபரனே சரணம். அந்த மாது கண்களின் நீரை அன்பரவும் பாதம் ஊற்றினாலே. அந்த மாது கண்களின் நீரை அன்பரவும் பாதம் ஊற்றினாலே. என் இதயமே தைல குப்பியே என்னை நொறுக்கி ஒப்படைத்தேன். என் இதயமே தைல குப்பியே என்னை நொறுக்கி ஒப்படைத்தேன். எந்தன் இயேசுவே உந்தன் நேசமே எந்தன் உள்ளம் உருகிடுதே. நல்ல பங்கினை நான் அடைந்தேன் திருப்பாதம், வல்ல பராபரனே சரணம். நல்ல பங்கினை நான் அடைந்தேன் திருப்பாதம், வல்ல பராபரனே சரணம். என்னுடைய மேன்மை சிலுவை அல்லாமல் ஏதுமில்லை இந்த பாரினிலே. உந்தனுடனே என்னை அறிந்தேன், உந்தன் குருசில் பங்கடைந்தேன். இந்த லெந்து காலத்தை அனுசரிக்கிறனா, சிலுவை காரியங்களை தியானிக்கிறனா, அந்த கல்வாரி சிலுவையில் நம்ம இணைத்து கொள்ள வேண்டும் என்று கர்த்தருடைய ஆவியானவர் எதிர்பார்க்கிறார். எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்பு இயேசு இந்த பூமிக்கு வருவதற்கு பல 100 ஆண்டுகளுக்கு முன்பாக ஈசாக்கு அந்த பலிபீடத்தில் தன்னை இணைத்து கொண்டார். அந்த காயத்தில் தன்னை இணைத்து கொண்டார். தான் எந்த கட்டையை சுமந்தாரோ அதே கட்டைக்கு மேல் படுக்க வைத்தார். இயேசுவானவர் எந்த சிலுவையை சுமந்தாரோ அந்த சிலுவைக்கு மேலாகத்தான் இயேசுவை சிலுவையிலே அறைந்து விட்டார்கள். சுமந்ததிலேயே அடிக்கப்பட்டார், சுமந்த கட்டையிலேயே படுக்க வைக்கப்பட்டார். இயேசுக்கு சுமந்த சிலுவைக்கு மேலேயே படுத்து அடிக்கப்பட்டு உயர்த்தப்பட்டார். என் இயேசு. எனக்கு நமக்கு ஒரு சிலுவை இருக்கிறது, நமக்கு ஒரு பலிபீடம் இருக்கிறது. எனக்கு பிரியமான ஆத்துமாவே, அன்பு சகோதரனே சகோதரி, வாலிப மகனே வாலிப மகளே, நமக்கு முன்பாக உங்களுக்காக ஒரு சிலுவையை கர்த்தர் வைத்திருக்கிறார். சாரல் நவரஜாமா சொன்னதை போல என் மேன்மை சிலுவை அல்லாமல் வேறுமில்லை. உந்தனுடனே என்னை அறைந்தேன், உந்தன் குருசில்
பங்கடைந்தேன் என்று அவர்கள் பாடுகிற பாடல் பிரகாரமாக எத்தனை பேர் சிலுவையோடு கூட இணைக்கப்பட போகிறோம், இயேசுவின் பாடுகளோடு கூட இணைக்கப்பட போகிறோம், இயேசுவினுடைய துக்கத்தை சுமக்க போகிறோம், ஆண்டவருடைய இருதயத்தை அறிந்து கொள்ள போகிறோம். ஆண்டவருடைய ஏக்கம் என்ன, உம்முடைய விருப்பம் என்ன, உம்முடைய வாஞ்சை என்ன, என்னை குறித்து, என் சபையை குறித்து, என்னுடைய ஊழியத்தை குறித்து உம்முடைய திட்டம் என்ன, உம்முடைய காரியம் என்ன என்று ஒப்பு கொடுக்கிற எத்தனை பேர் ஒப்பு கொடுக்க போகிறீர்கள்? கரங்களை தட்டி கர்த்தரை கனப்படுத்தலாமா? வாங்க இயேசப்பா, கல்வாரி நாயகர் வாங்க. பெத்லகேமில் பிறந்த இயேசு அல்ல, கல்வாரியிலே அடிக்கப்பட்டு ரத்தம் சொட்ட சொட்ட காயங்களோடு கூட தலையில இருந்த முட்களினால் காயப்பட்டு ரத்தம் சொட்ட பொழுது, ஆணிகள் அடித்து ரத்தம் சொட்ட பொழுது, விழாவில குத்தம் பொழுது தண்ணீரும் புறப்பட்டு வந்த ரத்தமும் கூட நின்ற அந்த இயேசு, அந்த காட்சி, அந்த சிலுவை, அந்த காரியத்தை என்னோடு கூட இணைத்துக் கொள்ளுகிறேன் ஆண்டவரே. அந்த குருசில் பங்கெடுக்கிறேன். இனி வாழ்வது நான் அல்ல, என்னுடைய இஷ்டம், என்னுடைய ஆசை, என் விருப்பம், என் ஏக்கம், என் காரியம், என் கொள்கை, என்னுடைய மன விருப்பம், என்னுடைய இச்சை அல்ல. கல்வாரி சிலுவை, கல்வாரி சிலுவை, சிலுவையில் அடிக்கப்படுகிறேன். என் ஆசையை அறைகிறேன், என் இச்சையை அறைகிறேன், என் விருப்பத்தை அறைகிறேன், என் காரியத்தை அறைகிறேன். இனி வாழ்வது நான் அல்ல, இயேசு. சொல்லுங்க, வாயத்தை சொல்லுங்க, இனி வாழப் போவது நான் அல்ல, இயேசு எனக்குள் ஜீவிக்கிறார். என் மேன்மை என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் பெரிய பணக்காரன் அல்ல, எனக்கு ரொம்ப அழகு இருக்கு அல்ல, ரொம்ப படிச்சிருக்கு அல்ல, நிறைய சம்பாதிக்கிறேன் அல்ல, நல்ல வேலை அல்ல, நல்ல பொருள் அல்ல. என் மேன்மை சிலுவை, என் மேன்மை கல்வாரி, என் மேன்மை இயேசுவின் ரத்தம், என் மேன்மை இயேசுவினுடைய காயங்கள், கிறிஸ்துவனுடைய ஆட்சி அடையாளங்களை என் சரீரத்திலே சுமந்திருக்கிற ஒருவரும் என்னை துக்கப்படுத்தாதீர்கள் என்று பவுல் சொல்லுகிறார். கரங்களிலே இயேசுனுடைய காயம், கால்களிலே இயேசுனுடைய காயம், விழாவிலே இயேசுனுடைய காயம், தலையிலே ஆண்டவருடைய முட்கிரீடத்தின் காயங்கள், முதுகு முழுவதும் ஈய குண்டுகள் அடித்த சாட்டில் வந்த காயங்கள் இருக்கிறதா? இப்ப சொல்லுங்க, ஆண்டவரே, என் மேன்மை சிலுவை இல்லாமல் ஏதுமில்லை இந்த பாரினிலே, உந்தனுடனே என்னை அறைந்தேன், உந்தன் குருசில் பங்கடைந்தேன். நல்ல தகப்பனே, இந்த கர்த்தருடைய நாளுக்காக உமக்கு நன்றி. இந்த பரிசுத்த ஆலயத்தில் அன்பு ஆண்டவர் ஊழியர்களோடு கூட விசுவாசிகளோடு கூட சிலுவை குறித்து தியானிக்க கர்த்தர் கொடுத்த பெரிய கிருபைக்காக நன்றி. தகப்பனே, எங்கள் மத்தியில் நீர் இருக்கிறேன், இந்த ஆலயத்தில் இருக்கிறேன். அன்பு ஊழியரை நீர் உம்முடைய சமூகத்தில் எடுத்துக்கொண்டது மெய்தான், ஆனால் அவர் இருந்த இடத்துல நீர் இருக்கிறீர் ஆண்டவரே. அவர் செய்த ஊழியத்தை நீ செய்ய வைக்க போகிறீர் ஆண்டவரே. அவர் மேல் இருந்த அபிஷேகம் இந்த குடும்பத்திற்குமே, புதிதாக அபிஷேகிக்கப்பட்ட பிரதிஷ்டை செய்யப்பட்ட பாஸ்டருக்குமே, பாஸ்டர் அம்மாவிற்குமே ஆண்டவரே கிருபை இருக்கிறதற்காக, மகிமை இருக்கிறதுக்காக நன்றி. அந்த சிலுவை ரத்தம் பாயட்டும் ஆண்டவரே. சபையில எழுப்புதல் வரட்டும். முந்தின சீரை பார்க்கலோ பிந்தின சீர் நற்சீர் என்பதை போல இதுவரை செய்த ஊழியத்தை பார்க்கலோ இனி செய்யும் ஊழியம் மகிமையாய் மாறட்டும். வந்த மக்களை ஆசீர்வதியோ, ரத்தத்தை பூசி அனுப்போம், ரத்தத்தை பூசி அனுப்போம். சிலுவை வரட்டும், கல்வாரி காட்சி வரட்டும், கொல்கதா மேராய் மாறட்டும். இது மோரியா தேசமாய், இது மோரியா மலையாய், இது கல்வாரி மலையாய், இது கொல்கதா மேடாய் மாறுவதாக, மாறுவதாக. ஈசாக்கு படுத்த இடமாய் மாறட்டும், இயேசு அடிக்கப்பட்ட இடமாய் மாறட்டும். ஒரு ரெபேக்கால் பிறந்ததை போ ஒரு மணவாட்டி சபை, ஒரு ட்ரினிட்டி சபை பிறந்திருக்கிறது ஆண்டவரே. மணவாள நாம் இயேசு மகிமைப்படுத்தோம், மகிமைப்படுத்தோம். இயேசு என்ற நாமத்தில் பிதாவே, ஆமென்.